திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா மே 10 ஞாயிற்றுக்கிழமை சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பதவியேற்றாரு. அவரு கூட ஒரு 9 அமைச்சர்கள் தமிழ்நாட்டோட அமைச்சர்களா பதவியேற்றாங்க. ஆனா திரு விஜய் உள்ளிட்ட 10 பேர் என்னதான் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களா ஆனாலுமே அவங்க யாருக்குமே இலாக்காக்கள் ஒதுக்கப்படாம இருந்தது. ஆனா இப்ப பொறுப்பேற்றிருக்க முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான இலாக்கா பட்டியல் வெளியே வந்திருக்கு. இதுல செங்கோட்டையன் அந்த அமைச்சர், விஜய் இந்த அமைச்சர், ராஜ்மோகனுக்கு அந்த துறை, அருண்ராஜுக்கு அந்த துறை, தலைவன் புஷி ஆனந்துக்கு எந்த துறை அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் ஆனவங்களுக்கு எந்த மாதிரியான இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றத சுத்தி எண்ணற்ற கருத்துக்கள், எண்ணற்ற விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு சமூக நீதி போராளிங்க, ஒரு சமூக நீதி காப்பாளருங்க. பாத்தீங்களா, அந்த சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு அந்த துறை கொடுத்திருக்காரு, இந்த சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு இந்த துறையை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்களோட இலாக்கா ஒதுக்கீட்டை சுத்தி முன்னாடியே சொன்ன மாதிரி எண்ணற்ற வாதங்கள், எண்ணற்ற பிரதிவாதங்கள் கண்டிப்பாக போயிட்டு தான் இருக்கு. அதனால ஏற்கனவே பல பேர் இந்த சமூக நீதி ரீதியா ஒதுக்கப்பட்ட இலாக்குகள் ரீதியா எண்ணற்ற வாதங்களையும் பிரதிவாதங்களையும் வச்சுட்டதுனால நம்மளோட வீடியோ எப்படியா இருந்தாலுமே லேட்டா தான் வரப்போகுதுன்றதுனால நான் இந்த ஒரு விஷயத்துல வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்னோட கருத்து தெரியலாம்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, சமூக ரீதியா அமைச்சரை ஒதுக்குறது கரெக்டானு சொல்லி கேட்டீங்கன்னா அது ஒரு வகையில கரெக்ட் தான். ஆனா அமைச்சரவை ஒதுக்கீடு, இலாக்காக்கள் ஒதுக்கீடு எப்படி இருக்கணும்னா, அந்த ஒரு தனிநபருக்கு எந்த விஷயம் நல்லா வரும், எந்த விஷயம் நல்லா தெரியும்னு சொல்லி அவர் கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாரு. அப்படி ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறவருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இலாக்கா ஒதுக்கினா அவர் சிறப்பா செயல்படுவாருன்றது என்னோட சின்ன கருத்து. ஏன்னா நம்ம படிச்சது ட்ரிபிள் படிச்சிருப்போம், பாக்குற வேலை சம்பந்தமே இருக்கும். மெக்கானிக்கல் படிச்சிருப்போம், போய் எலக்ட்ரிக்கல் வேலை பார்ப்போம். அதே மாதிரிதான் பிகாம் எம்காம் படிச்சிருப்போம், வேற மாதிரி வேலை பார்ப்போம். ஃபைனான்ஸ் ரிலேட்டா படிச்சிருப்போம், ப்ரொடக்ஷன் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி படிச்சது ஒண்ணு, பாக்குற வேலைன்னு ஒண்ணு இருக்கும் போது நாம போயிட்டு படிச்சது சம்மந்தமே இல்லாம ஒரு வேலையை கத்துக்கிட்டு அந்த வேலையை ஸ்பெஷலிஸ்டா கூட மாறிடலாம். அப்படி இல்லாம நாம படிச்சது ரிலேட்டடான வேலையே போகும்போது நாம படிக்காத வேலையில போய் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறத விட படிச்ச வேலை ரிலேட்டா போகும்போது ஸ்பெஷலிஸ்டுக்கெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் ஆகலான்றது என்னோட கருத்து. ஏங்க, செங்கோட்டையனுக்கு 70 வயசுக்கு மேல ஆகுது, விஜய் அவர்களுக்கு 50 வயசுக்கு மேல ஆகுது, புஷியானந்த் அவர்கள் என்ன வயசு ஆகுதுன்னு தெரியலன்னு சொல்லி இதுக்கப்புறம் இவங்க எங்க போயிட்டு படிக்கிறது, எதுல போய் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறது? அமைச்சரவை பட்டியல் வெளியாயிடுச்சு, இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுருச்சு. இதன் பிறகு அவங்க ஒதுக்கப்பட்ட இலாக்காக்கள்ல சரியா செயல்படுவாங்களா, செயல்பட மாட்டாங்களா? முக்கியமான விஷயம் என்னன்னா, யார் ஒருத்தர் அமைச்சரா இருந்தாலும், எந்த துறைக்கு அமைச்சரா இருந்தாலும் அவங்க கூட அந்த துறை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், துறை செயலாளர்கள்னு சொல்லி பல பேர் இருக்க போறாங்க. அவங்க தான் அமைச்சர்களுக்கு ஆளினாலா இருக்க போறாங்கன்னு சொல்லும் போது இப்ப 10 பேர் அமைச்சர்கள் ஆயிருக்காங்க, திரு விஜய் அவர்கள் உள்ளிட்ட 10 பேர் அமைச்சர்கள் ஆயிருக்காங்க. அவங்களுக்குன்னு சொல்லி இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுருச்சு. அதனால அவங்களுக்கு என்ன மாதிரி இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும், அது சமூக ரீதி பார்வையாளர் அடிப்படையில இருந்தாலும் சரி, இல்ல திரு விஜய் அவரோட விருப்பத்தின் பேர்ல ஒதுக்கப்பட்டிருந்தாலும் சரி, இப்ப 10 பேர் அமைச்சர்கள் ஆகிட்டாங்க. தமிழ்நாடு அமைச்சர்கள அதிகபட்சம் 35 பேர் அமைச்சர்களா இருக்கலாம். இதுல காங்கிரஸ்ல இருந்து இத்தனை பேர் அமைச்சராக போறாங்க, அந்த கட்சியில இருந்து இத்தனை பேர் அமைச்சராக போறாங்க, அதிமுகவை பிளவுபடுத்துறவங்க இருந்து இத்தனை பேர் அமைச்சர்களாக போறாங்க அப்படின்னு சொல்லி பல தகவல் வந்துட்டு இருக்கிறதுனால தமிழ்நாடு அமைச்சரவையில மொத்தம் எத்தனை பேர் இருக்க போறாங்க? ஆல்ரெடி 10 அமைச்சர்கள் பதவி ஏத்துட்டாங்க. அது 15, 20ன்னு சொல்லி சுருங்க போதா, இல்ல 35 வரைக்கும் நீள போதான்றத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். அதனால திரு விஜய் அவர்களோட அமைச்சரவை விரிவாக்கம் முழுசா நடந்து முடிஞ்ச பிறகு இப்ப கொடுக்கப்பட்ட துறைகள்ல இருந்து, இப்ப கொடுக்கப்பட்ட இலாக்காக்கள்ல இருந்து பிரிச்சு வேற யாருக்காவது கொடுக்க போறாங்களா, இல்ல கொடுத்ததுதான் பேலன்ஸ் இருக்க துறையில இருந்து மட்டும்தான் நான் வரவங்களுக்கு அமைச்சரவை இலாக்கா ஒதுக்க போறேன் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் இருக்க போறாரா? அமைச்சர்கள் ஆனவங்க, அந்தந்த இலாக்காக்களுக்கு அமைச்சர்கள் ஆனவங்க இதன் பிறகு எந்த மாதிரி செயல்பட போறாங்க? நாம ஏற்கனவே பல வீடியோஸ்ல சொன்ன மாதிரி திரு விஜய் அவர்களை தொடக்கி கடைசியா இருக்க தாவேக எம்எல்ஏ வரைக்கும் சொல்லி இவங்க யாருக்காவது எம்எல்ஏ ஆகிறதுக்கோ, அமைச்சர் ஆகிறதுக்கோ, இல்ல முதலமைச்சர் ஆகிறதுக்கோ தகுதி இருக்கான்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க யாருமே ஹார்ட் ஒர்க் மற்றும் ஹோம் ஒர்க்கை போலன்றதுதான் என்னோட நீண்ட நாள் விமர்சனம். இந்த விமர்சனம் எல்லாத்தையும் தாண்டி தான் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிருக்காரு. இப்ப திரு விஜய் அவர்கள் உள்ளிட்ட எல்லா அமைச்சர்களுக்கும் இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருந்தனால அந்த ஒதுக்கப்பட்ட இலாக்காக்கள்ல அந்த அமைச்சர்கள் எல்லாரும் சிறப்பா செயல்படலாம். அடுத்த 5 வருஷத்துக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு தலை சிறந்த ஆட்சியை கொடுத்துட்டாருன்னா, அவர் தலை சிறந்த ஆட்சி கொடுத்துட்டாருன்னா திரு விஜய் அவர்கள் ஒரு தலை சிறந்த ஆட்சியை கொடுத்தாருன்றத நானும் சரி, அவருக்கு ஓட்டு போடாத 65% மக்களும் சரி கண்டிப்பாவே ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால இந்த அமைச்சரவை இலாக்கா ஒதுக்கப்பட்ட விஷயத்துல நான் ஒரு சின்ன பாயிண்டோட இந்த செக்மெண்ட்டை முடிக்கிறேன். அது என்னன்னா, வேலை தெரியாம இருக்கிறது தப்பு இல்லை, ஆனா நமக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை கத்துக்க முயற்சி பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால திரு விஜய் அவர்களும் சரி, திரு விஜய் அவர்களோட அமைச்சரவை சகாக்களும் சரி, எல்லாருமே இப்ப முதலமைச்சர் அமைச்சர்னு சொல்லி ஆயிட்டாங்க. அவங்களுக்கான இலாக்காக்களும் ஒதுக்கப்பட்டுடுச்சு.
நீங்க சோசியல் மீடியால மாற்று கட்சியை சேர்ந்தவங்களை ட்ரால் பண்றதுனால மாற்று கட்சியை சேர்ந்தவங்க உங்களை கண்டிப்பாவே ட்ரால் பண்ணதான் செய்வாங்க. அந்த ட்ரால்ல இருக்க நல்ல விமர்சனங்களை எடுத்துக்கிட்டு அந்த விமர்சனங்களை எப்படி சரி பண்ணலாம், ட்ரால் பண்றவங்களை எப்படி நம்மளை சப்போர்ட் பண்ண வைக்கலான்றத கத்துக்கிட்டு அதை கரெக்டா களத்துல எக்ஸிக்யூட் பண்ணி நீங்க சிறப்பான ஆட்சியை கொடுத்தீங்கன்னா நீங்க உண்மையிலேயே சிறந்த ஆட்சியை கொடுத்தீங்கன்றத நாங்களும் சொல்லுவோம், தமிழ்நாடு மக்களும் கண்டிப்பாக சொல்லுவாங்க.